வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் கல்லூரி மாணவிகள் அனைவரும் சேர்ந்து செய்த செயல். அப்படியே உருகி போன முதலமைச்சர் ஸ்டாலின் நெகிழ வைத்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் முறையாக மக்களை சேர்ந்து சென்றடைந்துள்ளதா என்பதை ஆராய தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு விசிட் அளித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் 2 நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சென்றிருக்கிறார். அதன்படி நேற்றைய தினம் காரைக்குடி பகுதியில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் சிவகங்கையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். அப்போது இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது இன்று காலை மன்னர் துரைசிங்கம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் 40,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதேபோல் கவிஞர் முடியரசனுக்கு சிலை அமைக்க அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் 1.6 கோடியில் மருது சகோதரர்களுக்கும் சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பின்னர் இந்த விழாவில் உரையாற்றிவிட்டு விழா முடிந்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புறப்பட ஆயத்தமானார். அதன்படி தன்னுடைய வாகனத்தில் கல்லூரிக்கு வெளியேவும் வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது அங்கு ஓடி வந்த நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை சுற்றி வளைத்துக் கொண்டனர். இதனையடுத்து தனது வாகனத்திலிருந்து இறங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த கல்லூரி மாணவிகளுக்கு வணக்கம் தெரிவித்து அவர்களிடம் உரையாடினார். அப்போது அங்கிருந்த மாணவிகள் மிகுந்த உற்சாகமடைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மிகவும் உரிமையோடு அப்பா அப்பா என்று அழைத்தனர். அது மட்டுமல்லாது பெண்களுக்காக தாங்கள் கொண்டு வந்துள்ள பல்வேறு திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும், அண்மையில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்ததால் தற்போது நாங்கள் மிகவும் தைரியமாக ரோட்டில் நடக்க முடிவதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உணர்ச்சி வசத்துடனும் கூறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அம்மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். ரொம்ப நிறைய பண்றீங்க. நான்முதல் திட்டம் மூலமா தெரிஞ்சுக்காத ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம். மசோதால இருந்து நாங்க ரொம்ப பெருமையாவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப நன்றி சார். மாணவிகளின் இந்த பேச்சை கேட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் மிகவும் நெகிழ்ச்சியடைந்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு என்று பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் முன்பை காட்டிலும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் அதிகப்படியான பெண்களும் தாய்மார்களும் குவிவதோடு மட்டுமல்லாது கல்லூரி மாணவர்களும் குவிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பையும் தங்களது ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர். சிவகங்கையில் நிகழ்ச்சிக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சூழ்ந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.